ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து P2V, அதாவது பிசிக்கல் டு வெர்ச்சுவல் கன்வர்ஷன். சரிங்களா? இது என்ன? இது இப்ப இந்த டாபிக்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, வாட் இஸ் P2V, P2Vயோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதுக்காக P2V பண்றோம், அது எப்படி எல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப வாட் இஸ் P2V, எதுக்கு நம்ம பிசிக்கல் டு வெர்ச்சுவல் கன்வர்ஷன் போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ என்கிட்ட என்னோட டேட்டா சென்டர்ல ஒரு பிசிக்கல் மிஷின் இருக்குது. சரிங்களா? என்கிட்ட வந்து ஒரு 10 பிசிக்கல் மிஷின் இருக்குது. இது எல்லாமே விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ஸ். ஓகே, ஒரு 5 பிசிக்கல் மிஷின் இருக்குது. இது எல்லாமே விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ஸ். ஓகேங்களா? 5 எடுத்ததை விட ஒரு 100 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய என்வரான்மெண்ட்ல விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்லாம் வந்து எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. 50, 100 அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 100 பிசிக்கல் சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம், விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அந்த விண்டோஸ் பிசிக்கல் சர்வருக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ அந்த இப்போ டேட்டா சென்டர்ல இருக்கு அப்படின்னா, அந்த 100 விண்டோஸ் பிசிக்கல் சர்வருக்கும் ஒரு டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும். அப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து கரெக்டான பவர் கனெக்ஷன் இருக்கணும். கேபிளிங் கரெக்டா அந்த நெட்வொர்க் கேபிள்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்கணும். அப்புறம் அதுக்கான யூபிஎஸ் இருக்கணும். அதுக்கான பவர் பேக்கப் இருக்கணும். அதுக்கான இன்டர்நெட் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஸோ அதுக்கான ஏஎம்சி இருக்கணும். இப்ப பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஏஎம்சி இருக்கணும். அப்பதான் வந்து ஏதாவது பிசிக்கல் பார்ட் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, இல்ல ஃபால்ட்டி ஆச்சுன்னா நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்ப இது ஒரு காஸ்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட். ஒரு விண்டோஸ் பிசிக்கல் மிஷினை நீங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட் அதிகமா வரும். ஒரு விண்டோஸ் பிசிக்கல் மிஷினை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்க காஸ்ட் வந்து ஏன்னா அந்த பிசிக்கல் மிஷினை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் போடணும், கேபிளிங் பண்ணணும், ஏஎம்சி ரெனியூவல் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு அதுக்கு பவர் சப்ளை கரெக்டா கொடுக்கணும், கூலிங் சிஸ்டம் கரெக்டா கொடுக்கணும். இவ்வளவு விஷயமும் வந்து அந்த பிசிக்கல் மிஷின்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. நமக்கு சாதாரணமா ஒரு பிசிக்கல் மிஷின் தெரியும், பட் டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் நிறைய இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ ஒரு பிசிக்கல் மிஷின் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு காஸ்ட் வந்து அதிகமா வருது. ஸோ இது வந்து விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து விண்டோஸ் பிசிக்கல் சர்வரை பத்தி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிசிக்கல் சர்வர் தான் வந்துட்டு நம்ம எதுக்காக P2V போறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும் இந்த மாதிரி பிசிக்கல் சர்வர் இருந்துச்சுன்னா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி பிசிக்கல் சர்வர் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி ஹார்ட்வேர் இஷ்யூ வரும். ஹார்ட்வேர் ஃபால்ட் அல்ல ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லுவோம், ஹார்ட்வேர் இஷ்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே பிசிக்கல் சர்வர்ஸ். ஸோ பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அடிக்கடி டிம் வந்து பிரச்சனை வரும், ரேம் பிரச்சனை வரும், பவர் சப்ளை பிரச்சனை வரும், மதர் போர்டு பிரச்சனை வரும், அல்லது நெட்வொர்க் கேபிள் ஏதாவது பிரச்சனை வரும், நெட்வொர்க் போர்ட் நிக்கார்டு பிரச்சனை வரும், அல்லது அந்த அந்த ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணியிருக்க போர்ட்டுக்கு ஹெச்பிஐ பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து பிரச்சனை வரும். நீங்க அந்த ஹார்ட்வேர்ல என்னெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கேபிள் எல்லாமே வந்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்ப பிரச்சனை வரும். அப்ப காஸ்ட் அதிகமா இருக்கு, ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வருது, அப்புறம் ஏஎம்சி ரெனியூவல் பண்ணணும், அது சொல்லியாச்சு. ஓகே, தென் அதுக்கடுத்து லெகசி ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். லெகசி ஹார்ட்வேர் அப்படின்னா ரொம்ப ஓல்டர் ஹார்ட்வேர். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து விண்டோஸ் சர்வர் 2012 வச்சுப்போம். இது எல்லாமே விண்டோஸ் 2012 வச்சுப்போமே. சில ஹார்ட்வேர் வந்துட்டு 2012 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் சில ஃபீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு. ரொம்ப பழைய ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் கம்மியா இருக்கும், ஓஎஸ் சப்போர்ட்டும் கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு பழைய ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஎஃப்ஏ சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் வந்துட்டு லேட்டஸ்டான விண்டோஸ் ஓஎஸ் 2016, 2019, 2022 சப்போர்ட் பண்ணாது. அப்போ லெகசி ஹார்ட்வேர் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா 2012ஓட சப்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா 2012ஓட ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ 2012 இருந்து 2016க்கு மாறணும். இப்போ இது வந்து 2012 சர்வர். இந்த சர்வர்ல இருந்து 2016 நான் மாற போறேன். அப்படி 2016க்கு நான் மாறணும் அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணணும். 2012 இருந்து 2016 அப்டேட் பண்ணணும். அப்படி பண்றப்ப ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். அப்படி ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்றப்ப இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்ப இந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் ஆகல அப்படின்னா என்னால இந்த ஒரு பேரியர் எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹார்ட்வேர் சப்போர்ட் ஆகல அப்படின்னா ஆப்வியஸா என்னால ஓஎஸ் அப்டேட் பண்ண முடியாது. 2012 இருந்து 2016க்கு வந்து ஓஎஸ் அப்டேட் பண்ண முடியாது. அப்ப இந்த லெகசி ஹார்ட்வேர் இருந்தாலே நமக்கு பிரச்சனை தான். பழைய ஹார்ட்வேர் இருந்தா அந்த பழைய அப்ளிகேஷன் தான் சப்போர்ட் பண்ணும். நிறைய பிரச்சனை இருக்குது. அப்ப அதெல்லாமே ஓவர் கம் பண்ணணும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து P2V தான் போகணும். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட இது 2012 ஒரு விண்டோஸ் சர்வர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இது உதாரணத்துக்கு இது வந்து 2016 சர்வர்னு வச்சுப்போம். 2016 பிசிக்கல் சர்வர். இப்ப இந்த சர்வர்ல வந்து மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி வந்து 256 ஜிபின்னு வச்சுப்போம். இப்ப எனக்கு ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 256 ஜிபி. பட் என்னால ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப எனக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து 512 ஜிபி போடணும். என்னால அதை போட முடியுமா? பாசிபிள் இருக்கா? ரேம் எதுவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? யாராவது சொல்ல முடியும்? பிசிக்கல் சர்வர்ல ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா? தீபா சொல்லுங்க தீபா. பிசிக்கல் சர்வர் ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஹலோ, முடியும். எப்படி ரேம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? இப்ப ஒரு சினாரியோ சொல்றேன். இதுல வந்து 16 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுப்போம். 16 ஸ்லாட் இருக்குது சரிங்களா? 16 ஸ்லாட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இதுல ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? டீம் ஸ்லாட்ஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் டீம் ஸ்லாட் தான். 16 டீம் ஸ்லாட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 16 டீம் ஸ்லாட்ல எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஃபர்தரா என்னால ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இல்ல எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னா மெமரி நியூ மெமரி தான் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்க. ஸ்லாட் வந்து 16 ஸ்லாட் தான் இருக்குது. எனக்கு 16 ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபர்தரா எனக்கு இன்னொரு ரேம் போடணும். அது என்னால போட முடியுமா முடியாதா? கொஸ்டின் புரியுதா? எப்படி முடியும்? எப்படி போடுவீங்க? எப்படி முடியும்? எப்படி பாசிபிள்? சொல்லுங்க அது எப்படின்னு. ஹார்ட்வேர் அதான் ஓஎஸ் அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம். இல்ல நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்ப என்கிட்ட ஒரு மதர் போர்டு இருக்குது. இந்த மதர் போர்டுல ரேம் வந்து 16 ஸ்லாட் இருக்குது. சரிங்களா? 16 ஸ்லாட் இருக்குது. நல்லா வச்சுக்கோங்க. 16 ஸ்லாட். ஓகேங்களா? இந்த மாதிரி 16 ஸ்லாட் ரேம் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. இப்ப இந்த 16 ஸ்லாட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. ரேம் ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடுச்சு. 256 ஜிபி தான் போட்டிருக்கேன். கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு எகைன் மறுபடியும் ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப இதுல இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாது? ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். முடியுமா முடியாது? அந்த டிம் ஸ்லாட்னு சொல்லுவோம். இந்த டிம் ஸ்லாட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதுல ரேம் போட்டு ஆக்குபை பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது முடியுமா முடியாதா? முடியும்னா எப்படி முடியும்? முடியாதுன்னா ஏன் முடியாது? இதுக்கான பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? சோ மதனகுமார் சொல்லுங்க மதனகுமார். ப்ரோ ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம புரியல. ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா டிராப் ஆகுது. ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. முடியாது. ஓகே. உங்களோட பாயிண்ட் முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகே. சங்கவி சொல்லுங்க. ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஸ்லாட் ஃபுல் ஆனா? முடியாது ஜி. எஸ் டெஃபினட்டா முடியாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் क्वेश्चन நான் கேக்குறேன். டெஃபினட்டா முடியாது. ரேம் வந்து ஸ்லாட் இப்ப வந்து இதுல இருந்து இதோட கெபாசிட்டி இந்த ஹார்ட்வேரோட கெபாசிட்டி பார்க்கணும். இப்போ இந்த ஹார்ட்வேரோட கெபாசிட்டி வந்து 32 ஜிபி சப்போர்ட் பண்ணுதா அல்லது மேக்ஸிமம் 64 ஜிபி சப்போர்ட் பண்ணுதா பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் 64 ஜிபி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எல்லா ஸ்லாட்லயும் 64 ஜிபி இன்செர்ட் பண்ணலாம். ரேம் இன்செர்ட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல இது 32 ஜிபி தான் சப்போர்ட் பண்ணுது. எனக்கு 16 ஸ்லாட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நான் எதுவுமே பண்ண முடியாது. வேற ஒரு ஹார்ட்வேர் தான் நான் ஆட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி சினாரியோல நம்ம பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்ணணும். என்னால ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சினாரியோல நம்ம வந்து பிசிக்கல் டு விர்ச்சுவல் போகலாம். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ரீசனுக்காக பிசிக்கல் டு விர்ச்சுவல் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹார்ட்வேர் அவுட் ஆஃப் வாரண்டியா இருக்கிறது நம்ம பிசிக்கல் டு விர்ச்சுவல் போயிருக்கலாம். அதாவது அந்த ஹார்ட்வேருக்கு வந்து வாரண்டி இருக்காது.
அந்த வாரண்டி முடிஞ்சிருக்கும், இல்ல ஏஎம்சி ரெனியூவல் பண்ணாம விட்டுருப்பாங்க. அது வந்து பிசிக்கல் டு விர்ச்சுவல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. அந்த அப்ளிகேஷனுக்கோ அந்த ஓஎஸ்ஸோ ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. நான் இப்ப சொன்ன மாதிரி 2012 ஓஎஸ் சப்போர்ட் பண்ற ஹார்ட்வேர் வந்து 2016 சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? அப்ப இருக்காது. அப்ப அது மட்டும் இல்லாம ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி வரும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி வரும். அப்ப இதெல்லாமே ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் சர்வரை நம்ம விர்ச்சுவல் சர்வரா கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் கால்டு P2V நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து P2V, பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வர்ஷன் அப்படி சொல்றோம். சரிங்களா? சோ இதை வந்து எந்த டைப் ஆஃப் இதுல மீடியம் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த P2V வந்து பார்த்தோம்னா நம்ம VMwareலயே ஒரு டூல் இருக்குது. VMwareல ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் பேர் வந்து VMware vCenter Converter Standalone. VMware vCenter Converter Standalone. ஸோ லேட்டஸ்ட் டூல் வந்து 6.3 நினைக்கிறேன். ஸோ இதுதான் டவுன்லோட் VMware vCenter Converter. இதுதான் டவுன்லோட் பண்ணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 6.6 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இது இருக்கு இல்லையா, அந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ணும். இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு EXE டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அந்த இருக்கு இல்லையா EXE ஃபைல். EXE அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டூல் மூலமா தான் நம்ம பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் இருக்குது. அப்புறம் என்கிட்ட இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு vCenter இருக்குது. சரிங்களா? அந்த vCenter இருக்குது. என்ன ஒரு பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் இருக்குது. அப்ப நான் இந்த vCenter வந்து சரி இந்த பிசிக்கல் சர்வரை, இது வந்து பிசிக்கல் சர்வர். ஓகே, PHY இந்த பிசிக்கல் சர்வரை நான் விர்ச்சுவலா கன்வெர்ட் பண்ணணும். இந்த vCenterக்கு நான் விர்ச்சுவலா கொண்டு போகணும். அதை வந்து VM மாத்தணும், விர்ச்சுவல் மிஷினா மாத்தணும். பிசிக்கல் சர்வரை அப்படியே அதுல இருக்கிற செட்டிங்ஸ் எதுவுமே மாறாம அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படியே இங்க வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர் வந்து ஒரு வெப் சர்வர்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு வெப் சர்வர் அல்லது ஒரு அப்ளிகேஷன் சர்வர், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, இல்ல ஏதோ ஒரு வெப் சர்வர் வச்சுப்போம். அப்ப அதுல இருக்கிற செட்டிங்ஸ், அதுல இருக்கிற அப்ளிகேஷனோட இன்ஸ்டலேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன இருக்கோ, இதுல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ, அது அப்படியே கன்வெர்ட் ஆகி இங்க VM கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வர்ஷன். இது பிசிக்கல், இது விர்ச்சுவல். சரிங்களா? ஒரு பிசிக்கல்ல என்ன இருக்குதோ அதுல இருக்க டேட்டா, C டிரைவ், E டிரைவ், D டிரைவ், என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ், அதுல என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே அப்படியே விர்ச்சுவல் மிஷினா மாறிடும். இதுக்கு பேர் தான் பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வர்ஷன். இப்போ இது இவ்வளவு நேரம் வந்து ஏன் பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வர்ஷன் போகணும்னு நான் சொன்னேன். இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்க இந்த இதை டவுன்லோட் பண்ணும். VMware vCenter Converter Standalone அப்படிங்கிற இதை டவுன்லோட் பண்ணி அதை உங்க பிசிக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அல்லது ப்ரீ செக்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னா ப்ரீ ரெக்யர்மெண்ட் அர்த்தம். அது ப்ரீ ரெக்யர்மெண்ட் சொன்னோம்னா இது இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்ண போறேன்னா சும்மா எடுத்தவொடனே என்னால பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் என்னால பிசிக்கல் டு விர்ச்சுவல் வந்து கன்வெர்ட் ஆகும். அதர்வைஸ் என்னால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ ப்ரீ ரெக்வசைட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வசைட்ஸ் வந்து இன்ஸ்டால் VMware Standalone Converter in source machine. அதாவது விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல இந்த பிசிக்கல் சர்வர் இருக்குல்ல, இந்த பிசிக்கல் சர்வர்ல VMware Standalone Converter வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஏன்னா இதுதான் சோர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து சோர்ஸ். பிசிக்கல் மிஷின் வந்து சோர்ஸ்.
இந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக போகுது இல்லையா, இது வந்து டெஸ்டினேஷன். அதாவது இந்த வி சென்டர் கூட டெஸ்டினேஷன் நம்ம சொல்லிக்கலாம். டெஸ்டினேஷன் இது வந்து வி சென்டர், இது டெஸ்டினேஷன், சோர்ஸ். சோர்ஸ் மிஷின்ல தான் அந்த விஎம்எஸ் ஸ்டாண்டர்ட் கன்வெர்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? செகண்ட், நெட்வொர்க் கனெக்ஷன் should be enabled. பிசிக்கலுக்கும் விர்ச்சுவல் இந்த வி சென்டருக்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஒரே டேட்டா சென்டர்ல இருக்கணும். அல்லது நெட்வொர்க் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா என்னால பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீரெக்விசைட்ஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். பிசிக்கல்ல இருந்து விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்றப்ப நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு இது சோர்ஸ், இந்த வி சென்டர் டெஸ்டினேஷன். இந்த சோர்ஸுக்கும் இந்த டெஸ்டினேஷனுக்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். நெட்வொர்க் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால இதை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் போர்ட் வந்து சுட் பி ஓப்பன். நம்ம நிறைய போர்ட் இருக்கு, டிசிபி போர்ட் இருக்கு, யூடிபி போர்ட் இருக்குது. இந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருந்தா மட்டும்தான் நம்மளால பிசிக்கல் டு வர்ச்சுவல் கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண பிசிக்கல் டு வர்ச்சுவல் எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த நெட்வொர்க் கேபிள்ஸ் மூலமா தான் கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப நெட்வொர்க் கேபிள்ஸ் மூலமா கன்வெர்ட் ஆகுறப்ப போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கணும். அப்படி போர்ட் அப்படிங்கிறது ஒரு கதவுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்ப கேட்வே கூட வச்சுக்கலாம். இப்ப இது ஒரு வி சென்டர். இந்த வி சென்டருக்குள்ள இந்த டேட்டா வந்து உள்ள வரணும் அப்படின்னா அந்த போர்ட் மூலமா தான் வந்தாகணும். வி சென்டர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 902 அப்புறம் 9089 இந்த போர்ட் மூலமா வந்தாகணும். அப்ப இந்த போர்ட் அப்படிங்கிறது ஒரு கதவு. இந்த டோர் மூலமா தான் வந்தாகணும். அப்ப இந்த டோர் மூடி இருந்ததுன்னா என்னால டேட்டா டிராவல் ஆகாது. ஓகேங்களா? அப்ப அந்த டோர் வந்து ஓப்பன்ல இருக்கணும். அந்த போர்ட் ஓப்பன்ல இருந்தா மட்டும்தான் என்னால இந்த however it is எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாமே டேட்டா தான். டேட்டா வந்து பாக்கெட்டா தான் ஆகுது. அது உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் அனுப்புறீங்களா, அது வந்து பாக்கெட்ஸா மாதிரி தான் அந்த இமேஜ் சென்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பிசிக்கல் விர்ச்சுவல் கனெக்ட் பண்றப்ப இந்த டேட்டாவும் பாக்கெட் ஆகுது. பாக்கெட் வந்துட்டு வர்றப்ப அந்த போர்ட் ஓப்பன்ல இருக்கணும். என்னென்ன போர்ட் ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்னா 445 445 443 902 139 9089 இதெல்லாம் டிசிபி போர்ட். அப்புறம் யூடிபி போர்ட்னு சில போர்ட் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் போர்ட் இருக்குது, டிசிபி போர்ட், யூடிபி போர்ட். TCP transmission control protocol, UDP upper datagram protocol. So இந்த UDP போர்ட்ல இந்த ரெண்டு போர்ட் 137 138 ஓப்பன்ல இருக்கணும். இந்த இதெல்லாம் ஓப்பன்ல இல்ல அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். நீங்க கன்வெர்ட் பண்றப்ப ஃபெயிலியர் ஆகும், இல்ல கன்வெர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகாது, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அப்புறம் வந்துட்டு ஃபயர்வாலை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம லோக்கல், அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த லோக்கல் ஃபயர்வால் சேஃபர் வேக் இந்த பிசிக்கல் மிஷின்ல இருக்க ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணலாம். பட் அது ஒரு சேஃபர் வேக். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபயர்வாலும் டிசேபிள் பண்றதுக்கான போர்ட் பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஆன்டிவைரஸையும் டிசேபிள் பண்ணிடலாம். ஏன் ஆன்டிவைரஸ் டிசேபிள் பண்றோம் அப்படின்னா சில ஆன்டிவைரஸ் வந்துட்டு சில அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ண விடாம தடுக்கும். சஸ்பீசியஸா இருக்குது அப்படின்னு அது அந்த ஆன்டிவைரஸ் ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைம்லயே நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்டிவைரஸ் வந்து டெம்பரரியா டிசேபிள் பண்ணிக்கோங்க, அல்லது ஆன்டிவைரஸ் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கன்வெர்ட் தானே பண்ண போறோம், அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணணும். இப்ப பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வெர்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் டைம் மாதிரி எடுத்துக்கோங்க. இது பவர் ஆன்ல இருக்கும்போது நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த மிஷின் வந்து பவர் ஆன்ல இருக்கணும், பவர் ஆன்ல இருக்கப்ப நம்ம பண்ணிக்கலாம். பட் சின்ன டவுன் டைம் இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றது பெட்டர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வச்சுப்போம். அந்த டேட்டாபேஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் SQL சர்வீசஸ் ரன் ஆகும். அந்த SQL சர்வீசஸ் எல்லாம் சொல்லி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் டீமுக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி அவங்க எல்லாம் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் டவுன் பண்ண சொல்லணும். டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே இப்போ விண்டோஸ் இருக்கு. இதே பிசிக்கல் லினக்ஸ் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா TCP போர்ட் 22 வந்து ஓபன் பண்ணிருக்கணும். பிசிக்கல் சர்வர்ல லினக்ஸ் பிசிக்கல் சர்வர் இருக்கு, விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இருக்கு. இவெல்லாம் நான் விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இஃப் சப்போஸ் லினக்ஸ் பிசிக்கல் சர்வரா இருந்தா இந்த போர்ட் TCP போர்ட் SSH போர்ட் 22 ஓபன்ல இருக்கணும். ஸோ இதை கூட நீங்க விட்டுருங்க, நான் வச்சுக்கோங்க. பட் இதெல்லாமே நான் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் கன்வெர்ட்டர் வந்து பிசிக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும், போர்ட் ஓபன்ல இருக்கணும், நெட்வொர்க் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ப்ரீரெக்விசைட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து டூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டூல் வந்துட்டு நீங்க இந்த இதுல இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதை கன்வெர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா அதுல நீங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா
சோர்ஸோட ஐபி அட்ரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் சோர்ஸ் அப்படின்னா இந்த சோர்ஸோட ஐபி அட்ரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதாவது இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இது சோர்ஸ். அப்புறம் டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் கிளிக், இது எல்லாமே நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்டினேஷனோட இந்த டெஸ்டினேஷன் இதான், இந்த வி சென்டர் தான் டெஸ்டினேஷன் அப்படின்னா இந்த வி சென்டரோட ஐபி, இந்த வி சென்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். தென் அதுக்கடுத்து கிளஸ்டர் செலக்ட் பண்ணணும், டேட்டா சென்டருக்கு செலக்ட் பண்ணணும், டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி விஎம் பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, கன்வெர்ட் பண்ணோன்னு இங்க வந்து விஎம் வந்து பவர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ பவர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கிறத நீங்க வந்து டெம்பரரியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன் நெட்வொர்க் டிசேபிள் பண்ண சொல்றேன் அப்படின்னா இதை பவர் ஆன் பண்றப்ப 2 ஐபியும் கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இங்க இருந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ விஎம் பவர் ஆஃப்ல இருக்கும். இதை பவர் ஆன் பண்றப்ப நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிக்கலாம். டெம்பரரியா சொல்றேன். பவர் பண்ணிட்டு இதுல எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணலாம். லைக் இதுல எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பரா ரன் ஆகுதா, செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து போஸ்ட் செக். நான் ப்ரீ செக் சொன்னாலே இப்போ வந்து போஸ்ட் செக் என்ன நான் சொல்றேன், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா, சர்வீசஸ் எல்லாம் ப்ராப்பரா தான் செக் பண்ணணும். அது ஒரு போஸ்ட் செக். செகண்ட் திங் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? தேர்டு இதுல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேரோட டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இது வந்து ஹெச்பி ஹார்ட்வேர்னு வச்சுப்போம். இந்த ஹெச்பி ஹார்ட்வேருக்கு ஒரு டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த 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 டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமரும் சேர்ந்து இந்த விஎம்ல வந்துடும். ஸோ அப்போ அது நமக்கு இப்போ அன்னெசரி. அப்போ அந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமரை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தென் நம்ம எல்லாமே ப்ராப்பரா இருக்குது அப்படின்னு இது பண்றப்ப டெஸ்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு டேட்டா உள்ள இது பண்ண டெஸ்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் எனேபிள் பண்ணிட்டு நீங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே ப்ராப்பரா இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா தென் இதை பவர் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு 2 வாரத்துக்கு பவர் ஆஃப் பண்ணி வைக்கணும். 2 வாரத்துக்கு, அதாவது 2 வீக்ஸ் 14 டேஸ் பவர் ஆஃப் பண்ணி வைங்க. 14 டேஸ் பவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன் 14 டேஸ் மட்டும் பவர் ஆஃப் பண்ண சொல்றேன் அப்படின்னா செக் பண்ண சொல்லணும். அதுக்கு தான் டீகமிஷன் பண்ணணும் இதை. ஓகேங்களா? ஸோ 14 டேஸ் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு எதுவும் இஷ்யூ வருதா இல்லையா பார்க்கணும். இந்த விஎம்ல எதுவும் இஷ்யூ வரல அப்படின்னா கடைசியா நீங்க எது டீகமிஷன் பண்ணிக்கலாம், இந்த சர்வரை டீகமிஷன் பண்ணிக்கலாம். அப்ப இதே மாதிரி 100 சர்வரை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி டீகமிஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட்க்கு வரேன். காஸ்ட் சேவ் ஆகும், ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வராது, லெகசி ஹார்ட்வேர் பிரச்சனை இருக்காது, எனக்கு எதுனாலும் சப்போர்ட். இப்போ விர்ச்சுவல் மிஷினா இருந்தா போதும். இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு 2012 சர்வர்னு வச்சுப்போம். இப்போ இங்க விஎம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த விஎம் 2012ல இருந்து ஈஸியா 2016க்கு நான் கன்வெர்ட் பண்ணிடுவோமா? இப்போ இந்த சர்வர்ல 2012 16க்கு என்னால அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. ஆனா நான் அது விர்ச்சுவல் மிஷினை கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியா 2012 இருந்து 2016க்கு என்னால அப்டேட் பண்ண முடியுமா? அப்ப நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா? மோர் ஓவர் எனக்கு இதுல எவ்வளவு ரிசோர்ஸ் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து இதுக்கு 256 GB ரேம் வேணுமா? ஓகே. இல்ல 512 GB ரேம் வேணுமா? இல்ல 1 TB ரேம் வேணுமா? எவ்வளவு ரேம்னாலும் இந்த விஎம்க்கு நான் போட்டுப்பேன். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். எனக்கு விஎம்ஆர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், டிஆர்எஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பிசிக்கல் டு விர்ச்சுவல் வந்து கன்வெர்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஓவராலா ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன், அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் விஎம்ஆர் விசென்ட் கன்வெர்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று. இதுல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் மிஷின் இருக்கும். இதை கன்வெர்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்க மிஷின் வந்து பவர் ஆன்ல இருக்கா பவர் ஆஃப்ல இருக்கான்னு கேட்கும். நீங்க பவர் ஆன்ல இருக்கும். இந்த இடத்துல ரிமோட் விண்டோஸ் மிஷின் பதிலாக நீங்க லோக்கல் மிஷின் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இது ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா லோக்கல் மிஷின் வரும். நான் அதை காமிக்கிறதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபை த பவர் ஆன் மிஷின் ஐபி அட்ரஸ் நேம். இப்போ நம்ம சோர்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சோர்ஸ்ல வந்து இருக்கும். சோர்ஸோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், சோர்ஸ் மிஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும், இதை எஸ் கொடுக்கணும். automatically uninstall the files when import succeed. அதாவது இம்போர்ட் சக்சஸ் ஆன அதாவது நீங்க கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில அன்வான்டட் ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணவான்னு கேக்குது. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராம்ப்ட் வரும். தென் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து இது
சோர்ஸ் வந்து இந்த பிசிக்கல் மிஷின், டெஸ்டினேஷன் வந்து இந்த விஎம்ஆர் வி சென்டர். ஸோ அப்போ இந்த இடத்துல விஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விர்ச்சுவல் மிஷின் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது வி சென்டருக்கு வி சென்டர், இது வந்து வி சென்டருக்குள்ள தான் அந்த விர்ச்சுவல் மிஷின் போட போறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த வி சென்டரோட டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல வி சென்டரோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். வி சென்டர் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். தென் அந்த வி சென்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா அந்த வி சென்டர் ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிரும். தென் அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும். எதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த டேட்டா சென்டர்ல இருக்க போகுது, அப்புறம் எந்த ஃபோல்டர், எந்த கிளஸ்டர் இருக்க போகுது, அது எல்லாமே இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் செலக்ட் பண்ணிட்டு அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல நம்ம வைக்க போறோம் அதையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விஎம் எடிட் பண்ணிக்கலாம். லைக் அதோட ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு இருக்குது அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தின் ப்ரொவிஷனா இங்க மாத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி திக்ல தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த இடத்துல அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து இந்த இடத்துல தின் ப்ரொவிஷனா மாத்தனா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா கடைசியா பவர் ஆன் டெஸ்டினேஷன் மிஷின், பவர் ஆஃப் சோர்ஸ் மிஷின், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா அது பவர் ஆஃப்ல இருக்கட்டும். அப்புறம் இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணிடு, விஎம்ஆர் டூல் இன்ஸ்டால் பண்ணிடு அப்படி சொல்லுது. தென் ரீகான்ஃபிகர் விர்ச்சுவல் மிஷின், விர்ச்சுவல் மிஷின் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஎம் ரீகான்ஃபிகர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். தென் இந்த மாதிரி மைக்ரேஷன் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிசிக்கல் டு விர்ச்சுவல் கன்வர்ஷன் நடக்கும். கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வி சென்டருக்குள்ள வந்துரும். ஸோ வி சென்டருக்குள்ள வந்துரும். ஸோ வி சென்டருக்குள்ள வந்தோடனே அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இதுக்கு பேரு P2V. இது இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ அதை டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். சும்மா ஓவராலாக காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் செட்டப் கிடையாது, ஓவராலாக சும்மா தெரிஞ்சது மாதிரி காமிக்கிறேன். ஃபுல் செட்டப் இருக்காது, ஹாஃப் செட்டப் தான் இருக்குது. சும்மா இன்ஸ்டால் பண்ணி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஒரே நிமிஷம்.